வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம இப்போ ஒரு ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஹெல்த்தி ரெசிபி அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் கஞ்சி செய்கிறதுக்காக சத்து மாவு அரைப்போம் இல்லைங்களா, அந்த சத்து மாவை பயன்படுத்தி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ அளவு மாவு எடுக்க போகிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்றாற் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்திருக்கேன். அதாவது கஞ்சி மாவுன்னு நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சத்து மாவு, அந்த மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் நீங்கள் கரைச்சிட்டு நம்ம அதை அதில் சேர்க்கும் பொழுது தான் கட்டிகள் இல்லாமல் நல்லா வரும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இதில் பீன்ஸ் ஒரு 50 கிராம் அளவு பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். நல்ல எலசான பீன்ஸாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. பீன்ஸ் பாதி அளவு வெந்துக்கிட்டு இருக்கும்பொழுதே அதில் 50 கிராம் அளவுள்ள கேரட் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு பெரிய சைஸ் கேரட்னா 1, சின்ன சைஸ் கேரட்னா 2, இந்த அளவு துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது 50 கிராம் அளவுள்ள பச்சை பட்டாணி. இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. ப்ரொக்கோலி வீட்டில் இருந்ததுன்னா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ப்ரொக்கோலி தான் இதில் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா வேக விடலாம். பாதி அளவு நல்லா வெந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கஞ்சி மாவு, அதையும் இதனோட சேர்த்து கலந்து விடணும். கரைச்சி வச்ச கஞ்சி மாவு இதில் ஊற்றின உடனே கைவிடாமல் கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ நீங்கள் வச்சுக்கலாம். கலந்து விட்டுட்டே வரும்போது திக்காக உங்களுக்கு மாறும். ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாமே இந்த மாவு நல்லாவே வெந்துடும். ஆனால் கைவிடாமல் கொஞ்சம் கலந்து விடுங்க. அப்போ தான் கட்டி தட்டாது, மேலே இது போல் ஏடு படிஞ்சு நிற்காது. இந்த அளவு திக்காக வந்த பிறகு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி இதை சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம். இதில் நான் இன்றைக்கி கருப்பு மிளகுத்தூள் மேலே தூவுறேன். காரத்துக்காக கருப்பு மிளகுத்தூள் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் சூப்லாம் செய்கிறதுக்கு இல்லை சாலடுக்கெல்லாம் நீங்கள் வெள்ளை மிளகுத்தூள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதையும் இதனோட சேர்த்துக்கலாம். அதே போல் இது உப்பு தான் நம்ம போட்டு இதை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்றது கிடையாது. அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உப்பு போட்டு குடிக்கலாம். மற்றபடி குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் உப்புக்கு பதிலாக நீங்கள் வெல்லமோ இல்லை பனங்கற்கொண்டோ சேர்த்து கூட இந்த கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயத்தில் ஈஸியான இந்த சத்து மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அதிலேருந்து ஒரு கஞ்சி ரெடி பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதில் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் செய்கிறதுனால மார்னிங் டைமில் நம்ம இதை எடுக்கும்பொழுது நம்மளோட உடம்புக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சத்து மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.